நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தினம். விஷால் நடிச்சிருக்காரு, ஹரி இயக்கியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பூஜை அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் கூட்டு சேர்ந்து எடுத்துக்கிற படம் இது ரத்தினம். இது விஷாலோட பேர். இதுல வந்து ரத்தினம். இந்த ரத்தினத்தோட வாழ்க்கையில தான் எத்தனை திருப்பு முனைகள், ஏகப்பட்ட திருப்பு முனைகளை கொடுத்திருக்கிறாரு ஹரி. படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு 3 பேர் சேர்ந்து திருப்பதியில ஒரு பெரிய பஸ்ஸை கவுத்துறாங்க. கவுத்துட்டு அதுல கீழே விழுந்தவங்களுடைய நகை பணம் எல்லாத்தையும் கொலெக்ஷன் போறாங்க. அந்த 3 பேர் கொலெக்ஷன் போறவங்களை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. முஸ்லீம் பொண்ணு ஒன்று ஒருத்தக்கிட்ட வந்து அடைக்கலமாகறாங்க. அவங்க பையனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் வளர்றதுக்குள்ளவே அந்த அம்மாவை கொண்டுடுறாங்க. அந்த பையன் தான் ரத்தம். அவன் அந்த தொகுதி எம்எல்ஏவை காப்பாற்றான். அதனால எம்எல்ஏ மேல பயங்கர பாசம். அவர் சமுத்திரகன். இப்படி ஆரம்பிக்கிற இந்த படம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வெறும் சண்டைகளாகவே போயிட்டு இருக்கு. அதாவது படத்துல சண்டையை பார்த்துருப்போம், சண்டைக்குள்ள ஒரு படத்தை பார்க்கறதுனா அது இந்த ரத்னம். படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் சண்டை 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 சண்டை. இதுக்கு இசையமைச்சு கொடுத்திருக்கிறவரு டிஎஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி ஸ்ரீ பிரதாப். பின்னி படம் எடுத்திருக்கிறார். உட்கார்ந்து இருக்கிறவன் காது அத்தனையும் ஜவ்வு கிழிஞ்ச மாதிரி ஒரு சவுண்ட். அவ்வளோ ஒரு சவுண்டை கொடுத்து படத்தை வந்து அந்த இசையாலேயே படத்தோட கௌரவத்தை கொஞ்சம் குறைச்ச மாதிரி தோணுது. ஏன்னா ஓவர் சவுண்டு, முழுக்க சவுண்டு சண்டை. அந்த சண்டைக்கு சவுண்டு கொடுத்தா ஆகணும். அதுக்கு இந்த அளவுக்கு ஓவர் சவுண்டு கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம். சரி, இதெல்லாம் சொல்றேங்க. இந்த ரத்தினங்களுடைய வாழ்க்கையில பல திருப்புமுனைகள் இருக்குதுன்னு சொல்றேங்க. அது என்னன்னு தெரியுங்களா? ரத்னம் வந்து அவருடைய அம்மா யாரு அப்படிங்கிறது ஒரு திருப்பு. அவரு ஒரு பொண்ணுக்கு உதவி செய்ய போறாரு. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு அவர் சொல்லும் போது அது ஒரு திருப்பு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சொத்தை விற்க போகும்போது விற்க முடியாத வர இடத்துல கடைசி கிளைமாக்ஸ்ல வந்து அந்த சொத்தை நாங்க ஒரு பைசா கூட வாங்கிக்காம என்னவா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அடுத்து வர ஒரு விஷயத்த அப்படியே அங்க ஒரு திருப்பு முனை. இது பத்தாதுன்னு ரத்தினம்ங்கிறவருடைய பிறப்புல ஒரு திருப்பு முனை. அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறவர் ஒரு திருப்பு. இப்படி படம் முழுக்க திருப்பு முனைகளாகவே கொடுத்து ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுத்து படத்தை மிக சிறப்பா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் ஹரி எடுத்திருந்தாலும் படத்தோட இத்தனை சண்டை காட்சிகள் கொஞ்சம் அதே நேரத்துல படம் விறுவிறுப்பாகவும் போகுது. திருப்பு முனைகளையும் ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாதிரியே வருது. இந்த படத்துல இன்னொரு புதிய விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, படத்துக்கு கதாநாயகன் உண்டு, கதாநாயகி உண்டு. ஆனால் இவர்கள் இருவருமே கதாநாயகன் கதாநாயகி கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, காதலிக்க மாட்டாங்க. பிரியா பவானி கதாநாயகி, ரத்னம் கதாநாயகி, விஷால் கதாநாயகி. இருந்தாலும் இவங்க இருவருமே காதலிக்கவும் மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டாங்க. அப்படி ஒரு வித்தியாசமான கோணத்துல இந்த படத்தை கொண்டு போவாரு. இந்த படத்துல வந்து விஷால், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி, யோகி பாபு, அதுக்கப்புறம் மொட்ட ராஜேந்திரன், இப்படி ஆர்டிஸ்டுகள் அதாவது ஒரு ஹரி படம்னாலே நிறைய கதாநாயகர்கள் நடிகர்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் வில்லன் குரூப் அதிகமா இருக்கும். எல்லாம் வில்லன் குரூப்புக்கு பவர்ஃபுல்லா கொடுத்து வச்சுப்பாரு. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் வில்லனை கதாநாயகி எப்படி அழிக்கிறாருங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போவாரு. அவருடைய வழக்கமான கதையா இருந்தாலும் படத்தில் நிறைய திருப்பு முனைகளை கொடுத்து மிக சிறப்பான முறையிலே கதை ஓட்டத்தை கொடுத்து சண்டை காட்சிகளிலே ஒரு வெறித்தனத்தை கொடுத்து புதுமையான சண்டைகளையும் கொடுத்து அவரால் முயன்ற அளவிற்கு ஹரி இந்த படத்தை வெற்றி படமாக்குவதற்காக பெரும் முயற்சி எடுத்திருக்கிறார். அவர் முயற்சியோடு தேவி ஸ்ரீ பிரசாத்தும் இணைந்திருந்தால் படம் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும். இருந்தாலும் இந்த படத்தினுடைய காட்சியான அமைப்புகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. ஒலிப்பது மிக சிறப்பாக இருக்கின்றது. பாடல்கள் பரவாயில்லை, ரசிப்பது போல் இருக்கிறது.
பின்னணி இசைதான் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. இப்படி இந்த படத்தை பல விதமா நம்ம சொல்லிக்கிட்டே போறோம். நகைச்சுவைங்கிற பேர்ல ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க. படத்துல நகைச்சுவையே கிடையாது. ரொம்பவும் சீரியஸான ஒரு கதை. விறுவிறுப்பா போகணுங்கிறதுக்கோசரம் படத்தை பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு மேல இந்த கதையில பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த படம் இவ்வளவு நேரம் ஓடியும் ஒரு ரசிகர்களும் திரையரங்கை விட்டு வெளியே வராமல் படத்தை முழுமையாக ரசித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் படத்தில் வரும் திருப்புமுனைகள் தான். அந்த திருப்புமுனைகளை நான் சொல்வதை விட நீங்கள் அனைவரும் தியேட்டருக்கு சென்று படத்தில் தியேட்டர்களில் பார்க்கும்போதுதான் அந்த திருப்புமுனைகளில் இருக்கும் சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு புரியும். ஆகவே அனைவரும் இந்த படத்தை தியேட்டருக்கு சென்று பார்த்து ரசித்து அந்த திருப்புமுனைகளை பார்த்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.